பகிர்ந்த துன்பம் பாதியாகிறது, பகிராத இன்பம் இரட்டிப்பாகிறது. சித்தர் கதை. ஒரு கிராமத்தில் மனம் குழப்பமாக இருந்து ஒரு இளைஞன் காடு அருகே தவம் செய்து கொண்டிருந்து ஒரு சித்தரை சந்திக்க வந்தான். அவன் சொன்னான், சாமி, எனக்கு நிறைய துன்பம் இருக்கிறது. யாரிடமும் சொல்லாமல் உள்ளுக்குள் வைத்திருக்கிறேன். மனசு மிகவும் கனமாக இருக்கிறது. சித்தர் சிரித்தார். அருகில் இருந்த பெரிய கல்லை காட்டி, இந்த கல்லை நீ ஒருவனாக தூக்கிப்பார் என்றார். இளைஞன் முயன்றான். ஆனால் அந்த கல் மிகவும் கனமாக இருந்ததால் தூக்க முடியவில்லை. பிறகு சித்தர் இன்னொரு மனிதனை அழைத்து, இப்போது நீங்கள் இருவரும் சேர்ந்து தூக்குங்கள் என்றார். இருவரும் சேர்ந்து தூக்கிய போது அந்த கல் எளிதாக தூக்கப்பட்டது. அப்போது சித்தர் சொன்னார், துன்பம் இந்த கல் மாதிரி. அதை மனதில் மட்டும் வைத்துக் கொண்டால் அது மிகவும் கனமாக இருக்கும். ஆனால் அதை நம்பிக்கையுடன் ஒருவரிடம் பகிர்ந்தால் அந்த சுமை பாதியாகிவிடும். பிறகு சித்தர் ஒரு இனிப்பு பழத்தை எடுத்தார். அதை அந்த இளைஞனுக்கே மட்டும் கொடுத்தார். அவன் அமைதியாக அதை சாப்பிட்டு மிகவும் மகிழ்ந்தான். சித்தர் கேட்டார், இப்போது உனக்கு எப்படி இருக்கிறது? இளைஞன் சொன்னான், மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்போது சித்தர் கூறினார், பார், துன்பத்தை பகிர்ந்தால் அது குறையும். ஆனால் இன்பத்தை அமைதியாக மனதில் அனுபவித்தால் அது இரட்டிப்பாகும். அந்த இளைஞன் சித்தரின் அறிவுரையை புரிந்து கொண்டு மனம் இலகுவாக அங்கிருந்து சென்றான். நீதி: பகிர்ந்த துன்பம் பாதியாகும், பகிராத இன்பம் இரட்டிப்பாகும்.